ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய விஷயங்களே நாம் பார்த்தோம். இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாகவே சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அப்ப இயேசுவை இருதயத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன என்பது நாம் தெரியும். நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் சாபம் 3: வறுமை, வியாதி, மரணம். இந்த வறுமை, அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. வறுமைக்குள்ள தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. வியாதி, ஒரு வியாதினா ஒண்ணுதான், ஒண்ணு மட்டும்தான் வியாதியா? பல வகையான வியாதிகள் இருக்குது. வியாதி, மரணம், ஒவ்வொரு இதில் இருக்குது பாருங்க. அப்போ உயிரோட கூட இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுங்க, செத்தவனை போல இருக்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னா இந்த இயேசுவை நம்ம என்ன பண்ண உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். அந்த வறுமையிலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மை விடுதலை செய்கிறார். அதிலிருந்து நம்ம என்ன பண்ற, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார் என்று நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அப்ப நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவ இருதயத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ விரும்புகிறார்கள். ஆமீன். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறார்கள். வறுமை, வியாதி எதுவும் அவர்களுக்கு உரியதல்ல. யாருக்கு உரியதல்ல? கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உரியதல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நமக்கு உரியதல்ல. வியாதி, வறுமை எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் மீட்கப்பட்டு விட்டோம். கல்வாரி சிலுவையிலே நமக்காக இயேசு பலியானதினாலே ஒரு பெரிய மீட்பை நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறபடினால் வறுமை கிடையாது, வியாதி கிடையாது, எதுவுமே நம்ம ஆளுகை செய்ய முடியாது. ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம் என்று நம்ம நினைக்க கூடாது. ஆபிரகாமுடைய விசுவாசம் கொண்ட ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தா அது அவனுக்காக நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா ஆபிரகாமின் பிள்ளையாகிய நமக்கு இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நாமும் ஆபிரகாமுடைய குமாரர்களா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் இயேசுவை விசுவாசித்தா யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? யாருடைய பிள்ளைங்க? ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இயேசுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மூலமாக நமக்கு, கிறிஸ்து மூலமாக நமக்கு இந்த உலகத்திலே வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகள் நீ தரித்திரமாகவும் வியாதியாகவும் பலவீனமாகவும் தோல்வி அடைந்தவனாக வாழக்கூடாது என்பதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும், தேவனால் உயர்த்தப்படணும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவனை சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆமென். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கல நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே. ஏன் ஆண்டவர் ஆண்டவர் உயர்த்தினார்? ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? அவன் பேரை ஏன் உயர்த்தினார் என்றான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், காணாத தேவனை. ஆமென். மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருக்கும்போது அவனை ஆண்டவர் அழைத்தார். அவன் கீழ்ப்படிந்து நடந்து தேவனுடைய கட்டளைக்கு பிரமாணங்களை கீழ்ப்படிந்து நடந்து வந்ததினாலே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். அந்த ஆபிரகாமின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறபடினாலே அந்த ஆபிரகாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தகப்பனா இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அந்த ஆபிரகாம் மேல் வைத்தார். அந்த ஆபிரகாமை குறித்து நாம் போன வாரத்தில் படிச்சோம். ஆமென். அல்லேலூயா. அதை குறித்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று யோவான் சொல்கிறாரே. நீ எல்லாவற்றிலும் வாழணும். ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து இருக்கணும். எத்தனை பேர் வாழ்ந்து இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எல்லா பகுதியிலும் நம்மளுக்கு நல்ல சுகம் வரணுங்க, செழிப்பு வரணுங்க, சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். ஆமென். இந்த உலகத்திலே பெரிய போராட்டங்கள் வந்தாலும் விசுவாசம் என்னும் பெரிய காரியத்தை வைத்து, விசுவாசம் என்னும் கேடகத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும்? உலகத்தை ஜெயிக்கக்கூடியவளா இருக்கணும். ஆமென். போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பணம் தேவையில்லை. பணம் வந்தா பெருமையா இருப்பாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குது சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம வேதத்துல படிச்சோம். பண ஆசைதான், போன வாரம் படிச்சல, பண ஆசைதான் எல்லா தீமைக்கு வேறா இருக்குது. ஒரு மனுஷனுக்கு பண ஆசை வந்துட்டா அவன் என்ன பண்ணுவான்? எல்லா தப்பான காரியத்தை செய்கிறான். இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் தப்பான காரியங்களை செய்யறான்னா, ஒரு டாஸ்மார்க்ல ஒரு வைக்கிறாங்க, ஒரு 10 ரூபா வைக்கிறாங்க வச்சுங்க, என்ன சொல்றாங்க,
பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒருத்தர் பாடினார் பாருங்க. ஒரு 10 ரூபாய் வைக்கிறான்னா எதுக்கு வைக்கிறான்? காரணம் 10 ரூபாய் நம்ம சாதாரண நினைக்கிறோம். 10 ரூபான்னு சாதாரண நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு கணக்கு போட்டு பாருங்க. எவ்வளவு கோடி போகுது பாருங்க ஒரு மாசத்துல. அப்போ பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. ஏன் கொள்ளை அடிக்கிறான், ஏன் கொலை செய்யறான், ஏன் அர்த்தம் சொத்தை அபகரிக்கிறான்? பண ஆசை. தான் செய்ய வேண்டிய வேலையை கூட செய்யாம மற்றவங்களுடைய காரியங்கள் என்ன பண்றான்? நேரத்தை அவன் வேலையை அவன் செய்வதற்கு கூலி வாங்குறான். கூலின்னு சொல்ல முடியாத லஞ்சம். லஞ்சம் வாங்குறதுக்கு காரணம் பண ஆசை. இந்த KRC பார்த்தோம் போன வாரம், யூதாசை பார்த்தோம். இவங்கெல்லாம் பண ஆசையினால் நிறைந்திருந்தார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற தேவ பிள்ளையே, நீ செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா செய். ஆமென். பணத்தின் மேல பணத்துக்காக தீமையான காரியத்தை நீ செய்யாதே. ஆமென். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்காக தேவன் நம்மை அழைக்கல. நன்மையான காரியத்தை செய். பண ஆசை தான் நம்மை கொள்ளுகிறது. பணத்தை நாம் தேட வேண்டியது, பணத்தை கொடுக்கிற தேவனை தேடணும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரே ஐஸ்வர்ய சம்மனரா இருக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது என்றால் அந்த வெள்ளியும் பொண்ணு யார் தர போறார்? நமக்கு தான் தர போறார். ஆமென். நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தரித்திரத்தை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த தரித்திரத்தை உடைங்க. சொல்லுங்க, தரித்திரமே இயேசுவின் நாமம், தரித்திரத்தை நாவியே இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்ளுங்க. எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல. ஆமென். குடும்ப சூழ்நிலையை பார்க்காதீங்க. தரித்திரத்தை உடைங்க. ஆண்டவர் வாசலை திறப்பார். இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரத்தை நான் உடைக்கிறேன். கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக தரித்திரமானார். என் தரித்திரத்தை இயேசு ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டார். பாவத்தை எப்படி ஒன்றுமில்லாமல் பண்ணினாரோ, மரணத்தை எப்படி ஒன்றுமில்லாத பண்ணினாரோ, அதே போல என் வாழ்க்கையில தரித்திரத்தையும் வியாதியையும் ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு விசுவாசிங்க? இயேசு உனக்காக சிலுவையிலே தரித்திரமானார். உன் தரித்திரத்தை மாற்றிவிட்டார். வறுமையோடு தரித்திரத்தோடு தேவ பிள்ளையை நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. உலகமும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையதா இருக்கிறது. நாம் எல்லாம் கர்த்தருடைய, அது குடிகள் கர்த்தருடையதா இருக்கிறது. பூமி அது நிறைவும் கர்த்தருடையதா இருக்கிறது. பூமி அது நிறைவும் யாருடையதுங்க? கர்த்தருடையது. இது சாத்தானுடையதா? சொல்லுங்க. இது யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையது எல்லாம் யாருடையது? நம்முடையது. ஆமென். அல்லேலூயா. இததான் ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கல பாருங்க. இந்த பூமியும் அது நிறைவும் நம்ம ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம படைத்த தகப்பன் தான் உண்டாக்கி இருக்கிறார். இந்த அறிவு தாங்க விசுவாசத்தை சொல்றோம். இதை என்ன பண்ணல நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் புரியல. கடவுள் படைத்த பூமி யாருக்காக படைச்சிருக்கிறார்? உலகம் படைத்தது எனக்காக என்று என்ன பண்ணிட்டான்? ஒரு பாட்டை பாடிட்டான். உலகம் படைச்சது அவனுக்கு புரிஞ்சது கூட நம்மளுக்கு என்ன பண்ணல, புரியல. உலகம் படைத்தது நமக்காக. ஆமை. ஓடும் நதிகளும் எனக்காக அப்படி சொல்றான். அது ஆதாம் பாடி இருக்கணும். ஆமே. அப்படின்னாங்க. கொஞ்சம் சிரிப்பு கூட கிடையாது பாருங்க. அப்படியே சோர்வா இருக்கிறீங்க. உலகம் படைச்சது யாருக்காக? ஆதாமுக்காக தான் படைச்சாரு. ஆதாமுக்காக படைச்சாரு. ஆதாமுக்காக எனக்கு நமக்கு இல்லையா? எமக்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் நமக்காக படைத்திருக்கிறார். ஆகினாலே நாம் யோசித்து பார்த்தோம். போன வாரத்துல யோபு குறித்து நாம் பார்த்தோம். யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை நன்மை வைத்தார் என்பதை பார்த்தோம். யோபுடைய முடிவை நாம் பார்த்தோம். இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, போன வாரம் வராதவங்களுக்கு நான் என்ன பண்றேன், மறுபடியும் கொஞ்சம் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா எல்லாருக்குமே அது தெரியாது பாருங்க. நிறைய விஷயங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது ஒரு சீரியல்ல அந்த போன வாரம் நடந்தது, இந்த வாரம் நடந்தது போடுவாங்க பாத்தீங்கன்னா. அது மாதிரி சில காரியங்கள் என்ன பண்றோம், இந்த வாரம் நடந்தது, இந்த வாரம் கொஞ்சம் லைட்டா அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், புது விஷயத்தை சொல்லுவோம். 3 விதமான ஆசீர்வாதங்களை நான் பார்த்தோம். என்னென்ன ஆசீர்வாதங்கள்? பணம், பொருள், ஆசீர்வாதம். பணமும் பொருளும் பெரிய ஒரு ஆசீர்வாதம். உடல் சரீரம் ஆரோக்கியம் ஒரு ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம இன்னைக்கு நாள்ல பார்க்க போறோம். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். இப்ப நம்ம எதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம்? பணத்தினால பொருளாதாரத்தில் மாத்திரமே இந்த பூமியிலே ஒரு ஆசீர்வாதம் இல்ல. சரீர சுகம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். நீ நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதனாலதான் இயேசு என்ன பண்ணார், நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய வியாதிகளையும் பலவீனத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா சொல்றார். அதையே பேதுரு என்ன சொல்றார், 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அப்போ இயேசு என்ன செய்ய வந்தார்? தரித்திரத்தை மாத்திரமல்ல, இயேசு நம்முடைய வியாதியை சிலுவையிலே சுமந்தார். பவுலும் அதுதான் சொல்றாரு.
அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அதான் சொல்றாங்க பாருங்க. நம்ம எல்லாம் வேதத்தை நல்லா வாசிக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அதுல நல்ல காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். இயேசு ஏன் கல்வாரி சிலுவையில மரித்தார் என்பதை நம்ம என்ன பண்ணணும், உணரணும். ஆமென், அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்கு இருந்தாதான் இந்த உலகத்திலே இருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட முடியும். ஆமென், அல்லேலூயா. நீங்க வேத வசனம் சொல்றது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று. எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும், எல்லாவற்றிலும் வாழ்ந்தணும். என்ன நினைச்சுங்க, இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணுச்சு, ஆசீர்வாதமா இருந்தது. அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னா, இது யூதருக்கு மாத்திரமா எழுதப்பட்டு இருக்கிறது இல்ல. கிறிஸ்து யூதருக்கு மாத்திரமா மரித்தார் இல்ல, இஸ்ரவேலுக்காக மரித்தாரா? யாருக்காக மரித்தார்? இயேசு யாருக்காக மரித்தார்? எல்லாருக்காகவும் மரித்தாருங்க. ஆமென், அல்லேலூயா. ஏதோ யூதருக்காக மாத்திரம், ஏதோ ஒரு இன மக்களுக்காக தேவன் மரிக்கல. சர்வலோக நியாயாதிபதி அவர், சர்வலோக நியாயாதிபதி. சர்வ உலகத்தையும், உலகத்தின் பாவத்தையும் சிலுவையில சுமந்தார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையில சுமந்தார். யாரோ ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மக்களுக்காகவோ, ஒரு இனத்தின் மக்களுக்காகவோ, இல்ல ஒரு ஆபிரகாமின் சந்ததிக்காகவோ இயேசு மரிக்கவில்லை. ஏதோ இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யூதருக்கு மாத்திரம் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார். ஆமென். கிறிஸ்துக்குள்ளே எல்லாரையும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணிருக்காரு, ஆசீர்வதித்திருக்கார். கிறிஸ்துக்குள்ளதான் ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசு மூலமா தான் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு மூலமாக, இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் பேசுகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் யூதருக்கு மாத்திரம் பேசுகிறேன், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுக்கு பேசுகிறேன் என்று. நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை இருதயத்தில் ஆண்டவராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் பேசுகிறேன். ஆமென், அல்லேலூயா. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக பெற்றுக் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் எனக்குரியதா இருக்கிறது. ஆமென். அவரே நம்முடைய தரித்திரத்தை மாற்றினவர். ஆமென். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே என் குறைவெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே மகிமையினால் நிறைவாக்குவார் என்று பவுல் சொன்னாரே. என் தேவன், ஆமென், உன்னுடைய தேவன் எல்லாம் குறைவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர். எதெல்லாம் வாழ்க்கையில் குறைவா இருக்கிறதோ, எதெல்லாம் வாழ்க்கையில நிறைவில்லாமல் இருக்கிறதோ அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கார். நிறைவாக்கி தருவார். ஆமென். நிறைவானவர் இயேசு உன் வாழ்க்கையில வரும்போது எல்லா குறைவுகளும் நிறைவாகும். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உனக்கு இந்த விசுவாசம் இருக்குமானா நீங்க சொல்லலாம், ஆமென், அல்லேலூயா, என் தேவனின் குறைவெல்லாம் நிறைவாக்குறார். ஆமென். தாவீது சொல்லும்போது சொன்னார் பாருங்க, தாவீது பழைய ஏற்பாட்டு வாழ்ந்த காலத்துல கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒரு காலம் தாழ்ச்சி அடையேன். ஆமென். கர்த்தர் உன் மேய்ப்பரா இருப்பார் என்றால் ஒரு காலம் தாழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். தாழ்ச்சி கிடையாது, வறுமை கிடையாது, தரித்திரம் கிடையாது. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன் வாழ்க்கையில மேய்ப்பரா இருக்கிறாரா? உன் வாழ்க்கையில குறைவெல்லாம் நிறைவாக்குவார். அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்காக என்னென்ன வேலை செய்கிறாருன்னா, எந்த நேரத்துக்கு தண்ணி குடிக்கணுமோ அந்த நேரத்துக்கு தண்ணியாண்ட கொண்டு போவான். எந்த நேரத்துக்கு அந்த ஆடுகளுக்கு ஆகாரம் தேவையோ அந்த ஆகாரத்தை தருவார். அந்த ஆடுகள் எந்த தீய மிருகங்களும், சிங்கமோ கரடியோ புலியோ அதை சாப்பிடாதபடிக்கு அந்த ஆடுகள் பாதுகாப்பார். ஆமென். அது இராவெல்லாம் பாதுகாப்பார், வேலி அடைத்து பாதுகாப்பார். அந்த ஆடுகளுக்காக ஒரு நல்ல எஜமானனா இருந்து நாம் மேய்ப்பன் என்ன பண்ணுவான், ஒரு பாதுகாப்பை தருகிறார். அல்லேலூயா. அவன் சொல்ற விசுவாச கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்க. எத்தனை பேர் கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார்? என் தாயை, என் தகப்பனை என்ன மறந்தாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. வாழ்க்கையில தாய் தகப்பன் எல்லாம் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில தாய் தகப்பனும் அவனை மறந்து போயிட்டாங்க, சகோதரர்கள் மறந்து போயிட்டாங்க, தேசத்தில் இருக்கிறவங்களா மறந்து போயிட்டாங்க. ஆமென். கர்த்தர் உண்மையை நினைவாக இருக்கிறார். யார் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறானோ, கர்த்தரை யார் தேடிக்கொண்டே இருக்கிறானோ அவனை உயர்த்துவதற்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமை வெளிப்படுத்த அவர் கண்கள் உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டு இருக்கிறதுங்க. பாத்துக்கினே இருக்குது. யாரை உயர்த்த வேண்டும்? பிசாசுடி கண்ணும் உலகம் எங்கும் வருது. எவனை விழுங்கலாமோ, அவனை அப்படியே போட்டு சாகடிக்கலாமோ அவனை சுத்தி பாக்குறான்.
ஆண்டவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவனை ஆண்டவர் உயர்த்தும்படியாக. ஆமென். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததினாலே அவன் நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனோடு கூட இருப்பார் என்றால் அவனுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டுதான் இருக்கும், தாழ்ச்சி அடையாது. அல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் சொல்றான், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். உன் வாழ்க்கையில பொருளாதாரத்துல உயர்வு இருக்கணுங்க, சரீர சுகத்துல உயர்வு இருக்கணும், உன் படிப்புல விஷயத்துல வெற்றி வரணும். ஆமென். நாளுக்கு நாள் வெற்றி வரணும், ஜெயம் வரணும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவனுக்கு காரியம் ஜெயமா இருந்தது. ஜெயம் வரலன்னா யோசித்து பாரு. உன் காரியத்துல ஜெயம் வரல, வெற்றி வரலன்னா கர்த்தரும் கூட இருக்கிறாரா கவனிக்கணும். ஆமென். தாவீது நாளுக்கு நாள் வெற்றி அடைந்து அந்த தேசத்திலே பெரிய ஆட்களா கர்த்தர் உருவாக்கினார். ஆடு மேய்த்தவனை கர்த்தர் அரசனாக மாற்றினது எதற்காக? எப்படி ஆண்டவர் அவனை இவ்வளவு அளவுக்கு உயர்த்தினாரு? கர்த்தர் மாத்திரம் ஒரு மனுஷனோட கூட இருந்தாருன்னா அவர் தான் உயர்வை தருகிறவர். அல்லேலூயா. எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவராலே ஆகும், தேவனால் ஆகும். ஏதோ நம்ம கதை புஸ்தகத்தை படிக்கிறோங்க, வேத புஸ்தகம், சத்திய புஸ்தகத்தை படிக்கிறோம். எந்த மனுஷன் மேன்மைப்படுத்த உயர்த்த அவரால் ஆகும். உன்னை படிப்பு உயர்த்த நினைக்காத. அமே கர்த்தர் உயர்த்துவா. படிப்பு நல்லதுதான், ஆனா உயர்வு கர்த்தரால் வரும். அமே மேன்மை கர்த்தரால் வரும். கர்த்தர் தான் உன்னை உயர்த்துகிறார், கர்த்தர் தான் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவர் தான் நம்ம உயர்த்துவார். நம்முடைய வறுமை தரித்திரத்தை எல்லாம் மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யூதருக்கு மாத்திரமல்ல ஆசீர்வாதம், இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கும் கிறிஸ்து மூலமாக ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று கலாத்தியர் புஸ்தகத்தை சொல்லி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 3:14. கலாத்தியர் புஸ்தகம் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், நல்லா படிக்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக புறஜாதிகளுக்கு வரும்படியாக. யாருக்கு வரும்படியாக? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கவனிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யார் மூலமா வருதான்? கிறிஸ்து இயேசுவினால் வருது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவை மனசில் வச்சுதான் பிதா என்ன பண்ணிருக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்தவங்களை ஈசாக்கு, யாக்கோபு, அவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சா நம்ம நினைக்க கூடாது. அவருக்கு இருக்கிற ஒரே குமாரன் யார் தெரியுமா? வேதம் சொல்லுது, ஒரே ஒரு வித்து, ஆபிரகாமின் வித்து என்ன சொல்லப்படுது? ஒரு வித்து. அந்த வித்து கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணின போது யாரை வச்சு சொல்லி இருக்கிறாரு? கிறிஸ்து மூலமாகவே உலகத்தையே ஆசீர்வதிக்க போவதாக சொன்னார். ஆமென். புரியுதுங்களா? இயேசுவை வைத்துதான் உலகத்தையே ஆசீர்வதிக்க போறான்னு. ஈசாக்கு மூலமாக இந்த உலகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. அதனால அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று பவுல் சொல்றாரே. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக. புறஜாதியார் யாரு? நம்மள யாரு? யூதர்களா? சொல்லுங்க. நம்மள யாரு? யூதர்களா? இல்ல. யார் அப்போ? புற இனத்தார். புற இனத்தார்னா இயேசுவை தெய்வமாக கொண்டில்லாத ஜனங்கள். அப்போ நம்ம புற இனத்தார் தான். எப்போ நம்ம ஆவிக்குரிய யூதர்களா மாறிட்டோம்? இயேசுவை எப்போது விசுவாசித்து அவரை ஆண்டவர் என்று ரட்சகர் என்று நம்ம சொன்னோம், அப்போதே நாம் கிறிஸ்துக்குள்ளே யூதர்களாக மாறிவிட்டோம். விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? விருத்து சேதனம் பண்ணி இருக்கிறார். விசுவாசத்தினாலே நாம் விருத்து சேதனத்தை இருதயத்தில் ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். விருத்து சேதனம் எங்க பண்ணப்பட்டிருக்கு? இருதயத்திலே. எப்படி பண்ணியிருக்கிறாரு? இருதயத்திலே பண்ணியிருக்கிறார். ஆமென். நாமும் கூட ஆபிரகாமோட உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனால சொல்றாரு,
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லுகிற வாக்குத்தத்தத்தையும் நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் புறஜாதிக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆவியை குறித்து சொல்லி இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ பரிசுத்த ஆவியையும் நாம் என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தினால் தான் பெற முடியும். அல்லேலூயா. எதனாலே நீங்க ஆவியை பெற்றீர்கள்? நியாயப்பிரமாணத்தினாலயா இல்ல விசுவாசத்தினாலயா? அப்படிங்கிற விசுவாசத்தினால் தான் சொன்னார்ல. போல் சொன்னாரா? சொன்னாரு. நானும் அதான் சொல்றேன். அப்போ ஆசீர்வாதம் என்பது ஒரு பணம் பொருள் அது மாத்திரமே ஆசீர்வாதம் இல்ல. அது ஒரு சரீர சுகம் மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குங்க, பஃபே சிஸ்டம் மாதிரிங்க. எல்லாமே சேர்ந்து தான் ஆசீர்வாதம். சில பேர் நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறானா அவன் பணத்துல ஆசீர்வாதம் இருப்பான், ஆனா சரீரத்துல ஆசீர்வாதமா இருக்க மாட்டான். சரீரத்துல ஆசீர்வதிக்கப்படுவோம், பொருளாதாரத்துல எந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. இது ரெண்டுத்திலயும் நல்லா இருப்பான் ஒருத்தன். பணத்திலையும் நல்லா இருப்பான், சரீரத்திலும் நல்லா இருப்பான். ஆனா ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, உலகத்துல இருக்க நிறைய பணக்காரர்களா இருக்கிறாங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? இல்ல, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூணுத்திலும் ஆசீர்வாதமா இருப்பவன் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமே. இந்த மூணுத்துல எதையாவது இழந்திருந்தாலும் என்ன பண்ணும்? அந்த ஆசீர்வாதம் திறமை பெறணும். இந்த பரிசுத்த ஆவி உலகம் பெற முடியுமா? சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள முத்திரையா இருக்கிறார். இயேசுவை நீங்க எப்ப ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போது இந்த பரிசுத்த ஆவி என்னவோ உங்களை முத்திரையிட்டு இருக்கிறார். எதுக்கு முத்திரையிட்டு இருக்கிறாரு? ஒரு கம்பிக்கு, ஐஏஎஸ் கம்பிக்கு முத்திரை ஐஏஎஸ் போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? இது தரமானது தான். அந்த கம்பெனி சீலர் போடுறாங்க. அந்த எந்தெந்த கம்பெனிக்கு உரியதோ அந்த பொருளினுடைய சீல அந்த இதுக்கு போடுறாங்க. அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஆவியானவருடைய முத்திரையா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் இருதயங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றதினால ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவங்க எல்லாருமே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். இந்த ஆவியானவர் என்ன செய்வார்? இந்த ஆவியானவர் பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, இந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் பண்ண உயிர்ப்பிக்கிற ஆவியானவரா இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவாரா? நம் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்போ உங்க சரீரத்தை என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிக்கிறவர். எந்தெந்த பகுதியில டேமேஜ் ஆயிருக்குதோ அந்த பகுதியில என்ன பண்ணுவாரு? இந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். அது என்ன பண்றாரு? அந்த சரீர சேஞ்ச கொண்டு வருகிறார். இயேசுவை மரித்து விட்டார். இயேசு மரித்துட்டாரு. இயேசு மரித்த உடனே பிதா அப்படியே விட்டுட்டாரா? எப்படி அவர் எழுப்பிட்டாரா? பரிசுத்த ஆவியினாலே, தமது ஆவியின் வல்லமையினாலே அவர் உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி அப்படி சொல்றாரு. கிறிஸ்துவையே மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி. அவருடைய பலத்த சத்துவத்தை பயன்படுத்தினாரா? இயேசுவை மரித்த போது இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி இயேசு பிதாவிட்ட இருந்தது. அந்த சக்தி தான் மரித்தோரை எழுப்புவருடைய ஆவி. அல்லேலூயா. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்குதா? இந்த உலகத்தை மிகப்பெரிய சக்தி, உயிர்த்தெழுதல் வல்லமை, அந்த வல்லமையை இயேசுக்கு பயன்படுத்தினார். உலகத்தை படைக்கும் போது கூட அந்த வல்லமை பயன்படுத்தல. ஆனா இயேசுவை உயிரோடு கூட எழுப்பும் போது அந்த வல்லமை பயன்படுத்தினார். அந்த வல்லமை பயன்படுத்தின இந்த ஆவியானவரோடு கூட சேர்ந்துதான். ஆமே. இவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார். இந்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது உன்னை மறுரூபப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஆவியானவர் வரும்போது நீ பலன் அடைவ. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ பலன் அடைவ. நீ நோஞ்சானா இருக்க மாட்ட. உனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவி வரும்போது தைரியம் வரும். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது விசேஷித்தமான ஒரு தைரியம் உனக்குள்ள வரும். சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபோது ஒரு பெரிய பலசாலியா மாறிட்டான். அல்லேலூயா. தாவீது மேல கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அவர் சிங்கத்தை கிழித்து போட்டான். ஒரு நாயை போல கிழிச்சு போட்டான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலன் வரும்போது பெரிய கோலியாத்து 1,00,000 பேரு இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. சின்ன பையன் 17-18 வயசு உள்ள பையன், இவன் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறான். அல்லேலூயா. என்ன நடக்குதுங்க?
கோலியாத்த ஒண்ணும் இல்லாத பண்றான். ஆமே, இதெல்லாம் எப்படி வருது? தைரியம். என்ன பலப்படுத்த கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமே, உனக்கு விரோதமா எழும்புற எந்த சத்துருவையும் ஜெயிக்க இந்த ஆவியின் பலனை கர்த்தர் தருகிறார். பாவத்தை ஜெயிக்க ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. சோதனைகள் ஜெயிக்க ஆவியானவருடைய பலன் தேவை. இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினவர் நம்மையும் பரிசுத்த ஆவியை நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்திருந்தாலும் அவர் ஞானஸ்நானம் பெறும்போது கரையேறினவுடனே வானத்திலிருந்து புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். அல்லேலூயா. இயேசு ஆவியிலே நடத்தப்பட்டார், ஆவியிலே உந்தப்பட்டார், ஆவியானவரால் வனந்தரத்து கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் அவரோடு பேசுகிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை நாம் பெற வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற வேண்டும். ஆவியானவருடைய வரங்களை நாம் பெற்று தேவனுக்காக வல்லமையான சாட்சிகளாக எழுத வேண்டும். இன்னைக்கு ஏன் சபை விசுவாசிகள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்றா, நீ ஏன் பலவீனமா இருக்கிற? ஏன் சோதனையில் ஜெயிக்க முடியாம தோல்வி அடைஞ்சிட்டு இருக்க? இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்ல. ஆமென். அது நான் மாம்சமா இருக்கிற யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னப்பட்டதே. நீங்கள் எல்லாம் பலன் அடையணும், எருசலேமிலே காத்திருங்கள் சொன்னாரே. எதற்காக காத்திருக்க சொன்னார்? இந்த மாம்ச சரீரத்தில் இயேசுக்கு ஊழியத்தை செய்ய முடியாது. ஆமென். நான் போய் பிதாவிடத்திலே இருந்து உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்வேன். அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக அந்த பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்காக தருவேன். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், இந்த ஆவியானுடைய வல்லமை உனக்குள்ள வரும்போதுதான் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். சரீரத்தில் மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவ தேவ பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுத்தி திரிந்தார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் உன்னை நன்மை செய்ய முடியும். இந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம் தான் மக்களை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களை விடுதலையாக்க முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றவங்க தான் நன்மை செய்ய முடியும். பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்ய முடியும். இன்னைக்கு ஒரு பிசாச கூட ஒரு நாளை துரத்த முடியலன்னா இன்னைக்கு நீ பரிசுத்த ஆவியை பெறல. ஆமே, நான் தேவனுடைய ஆவியினாலே நிரம்பி இருக்கிறபடினாலே, நான் தேவனுடைய ஆவியின் பலனினாலே பிசாசுகளை துரத்துவேன் என்று இயேசு சொன்னாரே. உங்களால் ஏன் துரத்த கூடாமல் போயிட்டு? உங்கள் அவிசுவாசத்தினாலே இந்த பிசாசுகள் உங்களால் துரத்த முடியாது. நாம் விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை ஆண்டவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசம், நமக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல விசுவாசத்தையும் தருகிறார். அல்லேலூயா. இயேசுவை போல நாம் வாழ வேண்டும், அப்போஸ்தலர்களைப் போல வாழ வேண்டும் என்றா, தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றா, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த கடைசி நாட்களுக்கு தேவை. தேசத்தை அசைக்க வேண்டும் என்றால், தேசத்தை மாற்ற வேண்டும் என்றா, உன் சரீரத்தை மாற்ற வேண்டும் என்றா, நீ அடிக்கடிக்கு தோல்வி அடைகிறாய, உன் பலவீனத்தின தோல்வி அடைகிற, எத்தனை முறை விழுந்து போறிய? எது காரணம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மழை இல்லாததுனால தான், அவருடைய நிறைவு இல்லாததுனால தோத்து போற. இந்த ஆவியான ஒரு மனுஷன் நிறைவு வந்துருச்சுன்னா உன் சரீரம் தானா சுகம் அடைஞ்சிடும். அந்நிய பாஷையில நீ ஜெபம் பண்ணி பாருங்க, சரீரம் உனக்கு சரீரத்தை நல்ல பலன் உண்டாகும். உனக்கு விரோதமா இருக்கிற பிசாசு தந்திரங்கள் அழிக்கப்படும். அந்தபடி பலவீனமா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர் ஆவியானவர் மாத்திரமல்ல, தைரியப்படுத்துகிற ஆவியானவர் மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார்? என்ன வேண்டுதல் செய்கிறார்? நாம் அறியாது இருக்கும் போது, எதை நாம ஜெபிக்கணுமோ, எது தேவை என்பது நாம் புரியாது இருக்கும் போது, இந்த ஆவியானவர் நாம் பெற்று இருக்கும் போது, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். பிதாவிடத்தில் எப்படி வேண்டுதல் செய்கிறார்? அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்கும் போது, தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி துதிக்கும் போது, ஒரு ரகசியத்தை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. விசுவாச பிள்ளையே, நீ தேவனோடு கூட ரகசியத்தை பேசணும். ஆவியானுடைய பலன் அடையணும். எப்படி பலன் உண்டாகும்? அந்நிய பாஷையை பேசி பேசி தேவனுடைய ஆவியிலே கலந்து தேவனுடைய ஆவியோடு ஒன்றாகணும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் நீங்க பெற வேண்டும். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அவங்க எருசலேமில் காத்திருந்தாங்க.
பெந்தகோஸ்து நாள் வந்ததுக்கு அப்புறமா தான் கிறிஸ்து சபை உருவாக்கப்பட்டது. அந்த நாள் என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்து நாளில் இறங்கி வந்தாரோ அன்னைக்கு தான் திருச்சபை உருவானது. ஆமே, அன்னைக்கு தான் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறான். பேதுரு எழுந்து பேசும்போது 3000 பேர் ஒரே நாளில் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமே, இந்த பேதுரு நீங்க கவனிச்சு பாருங்க. 3 தடவை மறுதளித்தவன், 3 தடவை இயேசு சத்தியம் பண்ணி சபிச்சவன், ஆண்டவருடைய ஆவி அவன் மேல் வந்த போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமே, அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய அபிஷேகம், வல்லமை நுகங்களை முறிக்கும், கட்டுகளை உடைக்கும். ஆண்டவமாரே, நாங்கள் என்ன செய்யணும்? நீங்க ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெறணும். ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் சபையே, நீ ஞானஸ்நானம் பெற்றிருந்தா போதாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதாது, நீங்க இந்த பரிசுத்த ஆவி வரத்தையும் பெறணும். ஆமே, நீ பரிசுத்த ஆவி வரத்தை பெறலனா பரிசுத்த ஆவி வரத்தை கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உன்னோடு கூட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருவார். பரிசுத்த ஆவியானவர் வரப்போற காரியங்களை உனக்கு போதிப்பார். ஆமே, நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட பேசணுங்க. ஆமே, ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆசீர்வதியும் என்று கேட்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட இருதயத்தில் பேசணும். உண்மையாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, உனக்குள்ள மனசாட்சி பேசும், உனக்குள்ள ஆவியானவர் பேசுவார். நீ ஜெபிக்கும் போது, மௌனமா இருக்கும் போது, ஜெபித்துட்டு ஆண்டவரே என்னோடு கூட பேசும்போது உன் ஆவியில ஆண்டவர் இடைபடுவார். தேவனுடைய ஆவியோடு கலந்து இருக்கிறவனுடைய இருதயம் தேவனுடைய ஆவியோடு கூட பேசும். ஆமே, கடவுள் உன்னை நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடத்த வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னாரே, ஆண்டவர் உனக்கு காட்டக்கூடியவராக இருக்கிறார். என்ன வழியில நடக்கணும், சூழ்நிலை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, வாழ்க்கையில இடையூறுகள் வரும்போது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பது தெரியாத சூழ்நிலை இருக்கும் போது இந்த ஆவியானவர் உனக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்திய ஆவியானவர் உனக்கு போதிப்பார். தேவ பிரசன்னத்தை நீங்க உணரணும். அல்லேலூயா. ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்க நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். அதனால கலாத்தியர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலம் புறஜாதிக்கு வரும்படி ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இங்க இந்த வசனத்தை நிறைய பேர் விளக்கம் சொல்லுகிறார்கள். விளக்கம் சரியில்லாமல் போகிறது. என்ன சொல்றாரு? அது கிறிஸ்துவினாலே விசுவாசத்தின் மூலமாக விசுவாசிகளுக்கு பெறப்படுகிற ஆவி. விசுவாசத்தினால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? அந்த பரிசுத்த ஆவியை பெற முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஆமே, அதனோடு வேதனை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆவியில, ஆத்மாவில, சரீரத்திலே வருகிற ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். பிசாசு நம்மை ஆசீர்வதிக்க முடியுமாங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிசாசு நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாது. அவன் தரித்திரன், அவன் வியாதி உள்ளவன், அவன் கொடூரமான ஆளு, கொடூரமான அரக்க. அவன் இந்த பூமியில எந்த நன்மையும் அவனால செய்ய முடியாது. ஒரு நன்மையும் அவனால செய்ய முடியாது. பிசாசு என்ன பண்ண மாட்டான்? ஒரு நன்மையும் செய்ய மாட்டான். எந்த ஆசீர்வாதம் பிசாசினால் வரது கிடையாது. கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை தருகிறார் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, ஆமே, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததி இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் என்ன பண்ணாரு? வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் என்ன பண்ணுவேன்? சுதந்திரமாய் கொடுப்பேன். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை சுதந்திரமா கொடுப்பேன். 2 விஷயத்தை புரியணும். ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்த 6 லட்சம் புருஷர்களும் என்ன பண்ணாங்க? எகிப்து தேசத்திலிருந்து 400 வருஷத்துக்கு அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மறுபடியும் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு சொன்ன பிரகாரம்
400 வருஷம் கழிச்சு 430 வருஷத்துல மறுபடியும் என்ன பண்ணாங்க? அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தாங்க. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது ஆண்டவர் நான் போகும் இடத்துக்கு போ, நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொன்னாரு. அவன் போகிற இடம் என்னதுன்னு தெரியாமல் புறப்பட்டு வந்தார் ஆபிரகாம். அவன் வந்த தேசம் இருந்தது கானான் தேசம். அப்போ அந்த தேசம் எப்படி இருந்தது? பாழா கடந்தது, ஒண்ணு இல்லாத கடந்தது. ஆனா அந்த 400 வருஷம் ஏன் வெயிட் பண்ணாங்க? அந்த தேசத்துல 7 ராட்சத பறவைகள் சந்ததிகள் இருந்தது பாருங்க. அதெல்லாம் அந்த தேசத்துல இருக்க ராட்சத பறவைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? நல்ல ஆரோக்கியமாக செழிப்பாக நல்ல தோட்டமாக என்ன பண்ணாங்க? உருவாக்குற வரைக்கும் அந்த தேசத்துல அவங்க அடிமையா இருந்தாங்க. உருவாக்கி முடிச்ச உடனே கர்த்தர் உண்டாக்கின அந்த தேசத்துக்கு அவர் கொண்டு வந்து வருகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆபிரகாம் ஆசீர்வாதம்னா நீ கஷ்டப்பட வேண்டியது இல்லை. உனக்காக யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க? கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தெல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. நீ நடாத திராட்சை தோட்டத்தையும் நீ கட்டாத வீட்டையும் நீ வெட்டாத துறவையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நான் கட்டணும், நாங்க இது பண்ணணும் இல்ல, உனக்காக ஒரு வேலை செய்வாருங்க. ஆமே, கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒரு வேலை செய்து இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அதுதான். ஆமேன். எத்தனை பேர் புரியுது? பைபிள் படிச்சிருந்தா கரங்களை தட்டி இருப்பீங்க. ஆமேன். அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா வந்தது கிடையாதுங்க. விசுவாசத்தினாலே புறஜாதிகளுக்கு வரும்படி கிறிஸ்து மூலமாக அது நமக்கு தருகிறார். கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 13:15 வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். கர்த்தர் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த போது 14ஆம் வசனத்துல லோத்து யாரு? லோத்து யாரு? அவருடைய சகோதரனுடைய மகன். இவர் யாரு? ஆரோனுடைய சகோதரன். ஆரோன் யாரு? ஒரு சகோதரன். அப்போ இந்த சகோதரனுடைய மகன் லோத்து ஆபிரகாமோட ஒட்டின்னு வந்தான். அப்போ ஒட்டின்னு வரும்போது ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 2 பேரும் ஆசீர்வாதத்தில் நிரம்பிட்டாங்க பாருங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தான். ஆனா கூட வந்த லோத்துக்கும் என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்படி ஆசீர்வாதம் வந்த உடனே ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும், லோத்துடைய வேலைக்காரருக்கு ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கு சண்டை வந்துடுச்சு. இந்த சண்டை வருது, வாக்குவாதம் வந்து எதில் வருது தெரியுமா? பொருளாதாரத்துல பெரிய லெவல்ல வரும்போது என்ன பண்ணுது? என் ஆட்டு மந்து மேய்ப்பருக்கும் உங்க ஆட்டு மந்து மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வராதபடிக்கு நீர் நானும் விலகி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆபிரகாமை கூட்டு சொல்ற, உனக்கு கிழக்கு போகணுமோ மேற்கு போகணுமோ வடக்கு போகணுமோ எங்க போகணுமோ நீ போ, நீ எங்க போகணுமோ போ. அங்க அன்னைக்கு இருக்கிற தேசம் எப்படி இருந்தது? வனாந்தரமா இருந்தது பாருங்க. எந்த தேசத்து ஒண்ணு யாரு ஒண்ணு போய் சுதந்திரிக்கிறான்? இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோடிக்கணக்கான பட்டா போட்டு வாங்கல. ஆமீன், அல்லேலூயா. அன்னைக்கு என்ன பண்ணாங்க? போய் அதை சுதந்திரித்தார்கள், அள்ளி கொண்டார்கள். ஆமே, அன்னைக்கு இருந்த பூமி எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆசீர்வதித்தாங்க. போய் சோதம் குமார பட்டணத்தை போய் அவன் சுதந்திரிச்சான். அன்னைக்கு அது ஏதம் தோட்டத்தை போல இருந்ததான், கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்ததான் சோதம் குமாரா. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் பாக்குது. ஏதோ தோட்டத்தை போல என்ன பண்ணுது? உலகம் அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் பார்த்த பார்வைக்கும் இவன் பார்த்த பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. அவன் உலகத்தை நோக்கி பார்த்தான் லோத்து. அதனால உலகம் செழிப்பா இருக்குது, நல்லா இருக்குது, அந்த தேசம் சம பூமியா இருக்குது, நல்ல தண்ணி ஓடுது, அந்த தேசத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஆடு மாடுகளை ஓட்டிக்கின்னு ஆபிரகாம் தள்ளிட்டு இவனால் தான் ஆபிரகாமால தான் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாரு? விட்டு கொடுக்கிறாரு. உனக்கு எந்த தேசத்தை பாடுறா, 4 பக்கம் பாரு, எது உனக்கு பிடிச்சிருந்தாங்க போ. நீ வந்து இந்த உலகம் உன்னை என்ன பண்ணுது? உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிற, நான் இருக்கிற இடம் கர்த்தர் எனக்கு ஏதேன் தோட்டமா மாத்துவார். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருங்க. ஆபிரகாம் இருந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். சோதம் குமாரா பட்டணம் செழிப்பான தோட்டமா இருந்தாலும் அந்த தோட்டத்தை கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண அழிச்சு போட்ட காரணம், சோதம் குமாரா பட்டணம் பாவம் நிறைந்த மக்கள், அக்கிரமம் நிறைந்த மக்கள். அந்த மக்கள் அநியாயமும் பாவத்தையும் செய்து ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் அருவருப்பத்தக்கதான பாவங்களை செய்து தேவனுக்கு விரோதமான துணிகரமான பாவத்தை செய்து அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லாமல் போயிற்று. கர்த்தர் அவளுக்காக என்ன பண்றாரு? அந்த பட்டணத்தை அழித்தான்.
சோதோம் குமார பட்டணம் ஒன்றுமில்லா போடு, தீக்கரையா ஆனது. தேவன் அருவருக்கான காரியத்தை செய்கிறாங்க. பாருங்க, லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பிரிந்து போனதுக்கு அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுறார். ஆமே, சில பேர் நம்மளோட வாழ்க்கையில பிரிஞ்சு போனதுக்கு கர்த்தர் நம்மளோட ஒரு பேசுவார். ஆமே, அல்லேலூயா. அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது. பாருங்களேன், வேலை ஸ்தலத்திலையும் பாருங்க, நிறைய விஷயங்களை பாருங்க. நம்ம கூட சில பேர் இருப்பான், இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அவன் நம்ம விட்டு பிரிஞ்ச உடனே கர்த்தர் நம்ம கூட பேசுவார். உசியா ராஜா மரணம் அடைகிற வரைக்கும் ஆண்டவர் ஏசாயா கிட்ட பேசவே இல்லை. அவன் மரணம் அடைஞ்ச உடனே ஏசாயா கிட்ட பேசுறான். ஆமீன், அல்லேலூயா. அது போல நம்ம கிட்ட கர்த்தர் பேசணும். சில பேர் நம்ம விட்டு விலகி போனோம், அது நல்லது. அப்படி விலகி போகும்போது என்னது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் நோக்கி பார். நீ எங்க பார்க்கணுமோ பாடுறா. லோத்து, நான் என்ன பண்றேன், ஆவிக்குரிய என்ன பண்றான், எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறவனா இருக்கிறான். ஆமீன், அல்லேலூயா. நாம் ஆவிக்குரியன் என்பது எதை காட்டுகிறதுனா, நீ கண்ணை எடுத்து பாரு, உனக்கு நான் சான்ஸ் தரேன். உனக்கு என்ன தோணுதோ அதுபடி நீ என்ன பண்ணு, செய். என்ன தோணுதோ அதுபடி நீ செய்ய அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்ண, லோத்தை பார்த்து சொல்றார் பாருங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற வார்த்தை இது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, நீ பார்க்க இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் தருவேன். ஆமீன். உனக்கும் உன் சந்ததிக்கும், நீ கண் பார்க்கறல அந்த பூமியை தருவேன். லோத்து அவன் கண் நோக்கி பார்த்தான், அவருக்கு அந்த பூமியை கொடுத்துட்டாரு. கர்த்தரே வந்து சொல்றாரு, இவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கல. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் போய் என்ன பண்ணல, கர்த்தர்கிட்ட எனக்கு ஆசீர்வாதத்தை கொடு, நன்மை தாங்கன்னு போய் கேட்கல. கர்த்தரை அழைத்தவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நீ போய் கேட்க வேண்டியது இல்லை ஆசீர்வாதத்தை. உன்னை நீ உண்மையா ஒழுங்கமா இருந்தீன்னா ஆண்டவரே வந்து என்ன பண்ணுவாரு, ஆபிரகாமே ஆசீர்வதித்தார். அதுதான் சொல்றாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்தேன். என்றென்றைக்கு இருக்கும்படி. ஆமீன். இன்னைக்கு இஸ்ரவேல் எகிப்து தேசத்தெல்லாம் இன்னைக்கு யார் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றது அவங்க சந்ததி ஆள்றாங்க. அல்லேலூயா. வேதம் பொய் சொல்லல பாருங்க. இன்ன வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை யார் ஆளு, யூதர்ல ஆளுகை செய்யறாங்க. எகிப்து, ஜோர்டான் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் ஆபிரகாமுடைய சந்ததி தான் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமீன், அல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று, எந்த சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னாரோ அந்த சந்ததி தான் கர்த்தர் சொன்ன அந்த தேசத்தை இதுவரைக்கும் ஆளுகை செய்யறாங்க. அல்லேலூயா. வாசிப்போம், உன் சந்ததி பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன கூடும், என்னப்படும். யாராவது பூமியில இருக்கிற தூளை என்ன முடியுமா? ஒரே ஒரு கைப்பிடி எடுத்து, நான் சொன்ன ஒரு நாள் கடற்கரை மணலில் உட்காந்துருக்கும் போது சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருந்தேன். என் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், இதுல 1,30,000 இருக்குது மண்ணு தூள் அப்படின்னு பாரு, உனக்கு சந்தேகம் வந்தா எண்ணிக்கோ அப்படின்ட்டேன். சும்மா விளையாட்டு சொல்றேன் பாருங்க, உங்க சந்தேகம் வந்தா எண்ணிக்கா அப்படின்னு. இது எதுன்னு நாங்க போய் அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு கைப்பிடி மண்ணையே நம்ம என்ன பண்ணல, எண்ண முடியாது. சகோதரர் சிரிக்கிறாங்க. எதுக்காகனா அந்த மண்ணு போய் என்ன பண்ண ஒண்ணு எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அது போல கடவுளுடைய பிள்ளைகளுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி கடற்கரை திரளான மக்களை போல, வானத்து நட்சத்திரங்களை போல எண்ணக்கூடாம சந்ததி கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நம்ம கேட்க போனா, ஆண்டவர் சந்ததிகளையும் கூட கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேசத்தை மாத்திரம் கொடுக்கல, என்ன பண்றாரு, சந்ததிகளை கொடுக்கிறார். அந்த தேசத்தை சுதந்திரிக்க இடம் வேணும் இல்லைங்க, தேசத்தை சுதந்திரத்தை தேசத்தையே கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு 1 கோடி 2 கோடி, நம்ம ஏரியாவில் 3 கோடி இன்னைக்கு ரேட்டு தெரியுங்களா? 3 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் இருந்தால் தான் இன்னைக்கு பண்ண முடியும், ஒரு கிரவுண்ட் இடத்தையே வாங்க முடியும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு, தேசத்தையே கொடுக்கிறார். எத்தனை கோடி இருக்கும் ஒரு தேசம்? இஸ்ரவேல் தேசம் எத்தனை கோடி இருக்கும்? ஆமா, நிலையில யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கொஞ்சம் நிலத்தை கொடுக்கிறவங்கள தேசத்தையே சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்தார். நீ எழுந்து தேசம் முழுவதும் நீளம் என்னவோ அகலம் என்னவோ அமட்டும் நடந்து திரி. எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் இருக்குது, நடந்து திரி. அந்த தேசத்தை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன். ஆமே, கால் மதிக்கிற தேசம் எல்லாம்
கர்த்தருக்கு சொந்தமாக பெர்க்மன்ஸ் பாடினார். ஆமென். பெர்க்மன்ஸ் பாடினார்ல, நம்மளும் பாடும் கால் மதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். அதனால பக்கத்து வீட்டுல போய் நம்ம காலம் வச்சுட்டு நம்ம தருவான்னு சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல தேசத்தை வைத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கண்ணோக்கி பார், நீ கண்ணோக்கி பார். ஆமென். யாரெல்லாம் கண்ணு நோக்கி பார்க்கறியோ அவளையும் ஆண்டவர் ரட்சிப்பில் கொண்டு வருவார். ஆமென். நீ போகிற வீடுகளை சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த வீடுகளை கர்த்தர் சுதந்திரத்தை தருவார். ஆமென். நம் தேசத்தை சுத்தி வரணும். ஆனா என்ன நடக்குது தெரியுமா? கடைசியில ஆபிரகாமுக்கு அந்த விஷயத்தை நான் படிக்கும் போது, அப்போது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கிற மம்ராவின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. மம்ராவிலே சமபூமியிலே போய் ஒரு பலிபீடத்தை கட்டினான். இது என்ன பலிபீடத்தை கட்டுறதுன்னு அர்த்தம்? பலிபீடம் என்னது? பலிபீடம் என்னது? இன்னைக்கு இது பலிபீடம் சொல்றாங்க. பலிபீடம் என்னது? தேவனை தொழுது கொள்கிற இடம். அங்க போய் என்ன பண்ணுவாங்க? ஒரு பலிய பீடத்தை கட்டி அங்க அவனுக்கு இருந்த ஆட்டையும் மாட்டையோ என்ன பண்ணுவான்? பலி செலுத்தி தொழுது கொள்வது, ஆராதனை செய்வது. அதுதான் பலிபீடமா இருந்தது. ஆமே. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் நன்றி உள்ளவனா இருந்தான். ஆமே. ஆண்டவர் எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை நன்மையான காரியங்களை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் அவன் எங்கு போனாலும் என்ன பண்ணாரு? ஆபிரகாமே தேவனை தொழுது கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். ஆமே. ஆதியாகமம் 17:8 வாசிங்க. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். என்ன சொல்ல வராரு? நீ பரதேசியா தங்கி காண்கிற தேசம் முழுவதையும், தங்கி இருக்க தேசம் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவளுக்கு தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உன் சந்ததிக்கும் ஆண்டவர் நல்ல தேசத்தை தருவார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் முழுமையை பேச முடியல, டைம் இல்லை. ஆமென். மணி இப்பயே என்னாச்சு? 10:15 ஆகி போச்சு. முழுமையை நான் நல்லா பண்ணல, பேச முடியல. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையே அளவில்லாத இருக்குது பாருங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் அள்ளி குவிச்சிட்டார். நம்ம தேவனுடைய இருதயம் எப்படி தெரியுமா? ஆசீர்வதிக்கிற இருதயம். ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கின போது என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன பண்ண? சபிச்சிட்டாரா? என்ன சொன்னாரு? ஆசீர்வதிச்சார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆமே. பலுகி பெருகணும், பூமி கீழ்ப்படுத்தி அதை என்ன பண்ணுவோம்? ஆண்டு கொள்ளணும். எதை ஆண்டு கொள்ளணும்? பூமியே ஆளுகை செய்யணுங்க. பூமியை ஆளுகை செய்யணும். ஆண்டவர் உண்டாக்கின நோக்கம் என்ன தெரியுமா? மனுஷனை எதுக்காக உண்டாக்கினாரு? ஆதாமையா உண்டாக்கினாரு ஆளுகை செய்யக்கூடியவனாக. அவனை ஆசீர்வதித்து ஆணும் பெண்ணுமாக அவனை உருவாக்கி அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? நன்மையை கட்டளையிட்டார். நீங்க பலுகி பெருகி பூமியை ஆசீர்வதிங்க, பூமியை நிரப்புங்க சொன்னாரு. ஆளுகை செய்யுங்க சொல்லிட்டார். நிரப்பணும், ஆளுகை செய்யணும். ஆனா மனுஷன் நிரப்ப மட்டும் தான் செய்தானே தவிர ஆளுகை செய்ய என்ன பண்ணல, இன்னும் வரைக்கும் செய்யல. அதான் ரோமர் புஸ்தகத்தை நாங்க படிக்கும் போது 8ஆம் அதிகாரத்துல சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்படுகிறதான். தேவ புத்திரர்கள் எழும்பி, உலகமே தேவ புத்திரர்கள் எழும்பி என்ன பண்ண? எங்களை ஆளுகை செய்யும்படியாக பிரசவ வேதனைப்படுகிறோம் சொல்லுது. என்ன சொல்லுது? மரம் செடி கொடிகள் எல்லாம் இன்னைக்கு கடவுள் பிள்ளைங்க எழுந்து எங்களை ஆளுகை செய்யலையே, இப்பிரபஞ்சம் எங்களை ஆளுகை செய்கிறதே, பிசாசானவன் எங்களை ஆளுகை செய்யறானே, நாங்கள் கொடுக்க வேண்டிய முழு பலனை எங்களால கொடுக்க முடியலையே. உலகத்தில் இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் தேவன் உண்டாக்கின போது எப்படி உண்டாக்கினாரோ அந்த அளவுக்கு பலனை எங்களால் கொடுக்க முடியல. ஏன்னா நாங்க சாபத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு மீட்பு உண்டாகல. எங்களுக்கு மீட்பு உண்டாகனா தேவ பிள்ளைகள் எழுப்பி என்ன பண்ணணுமா? எங்களை ஆளுகை செய்யுங்க என்று சொல்றதுங்க. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆமே. நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க விரும்புது. கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க நாம் என்ன பண்ணல? எழுந்து ஆளுகை செய்யல. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல, ராஜாக்களாக ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார். ராஜாக்கள்னா யாரு? ஆசாரியர்கள்னா யாரு? ராஜாக்கள் என்றா ஆளுகிறவர்கள், ஆசாரிகள் என்றா தேவனை சேவிக்கிறவர்கள், தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமையும் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள். ஆமே. ஜனங்களை நேர்வழிப்படுத்துகிறவர்கள். அப்போ நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுகிற? ஆன்மீக உள்ளவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் நம்ம என்ன பண்ணிருக்காரு? ஆளுகை செய்கிறவர்கள் அரசியல்வாதிகள். ஆமே. நம்ம எல்லாம் இந்த உலகத்தை ஆள வேண்டும். நான் இன்னொரு வசனத்தை கூட சொல்றேன் பாருங்க. 115 சங்கீதத்துல வானம் அவருடையது, பூமியோ மனுபுத்தருக்கு கொடுத்தார். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா?
நான் வானத்துக்கு தேவனா இருக்கிறேன், நீ பூமிக்கு தேவனா இரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் வானத்துக்கு தேவனா, பூமியோ மனுஷனுக்கு குடியிருப்பா கொடுத்தார். நீ என்ன பண்ண? ஆளுகை செய்கின்றாரு. மனுஷனுக்கு குடியிருப்பு பூமி தாங்க, இந்த பூமி தான். இந்த பூமியில மனுஷன் ஆளுகை செய்யணும். ஆமே. இந்த பூமியில கர்த்தர் ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமே. ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, ஆளுகை கொடுத்திருக்கிறார். என்னென்ன பார்த்திருக்கிறோம்? ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார், ஆவியானவர் தைரியத்தை தருகிறார், ஆவியானவர் என்ன பண்றாரு? வரப்போற காரியங்களை போதிக்கிறார். இதெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இன்னும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளமா இருக்குது. அதை பத்தி வர மாசங்கள்ல காலங்கள்ல ஆண்டவர் சித்தமான அதெல்லாம் நம்ம படிப்போம். மாமி. அல்லேலூயா.